கூட்ட நெரிசல் மக்களால் தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் நிறைய பேர் காயப்படுறாங்க, இறந்தே போயிடுறாங்க. ரீசெண்டாக நடந்த டிவிகே பிரச்சாரத்தில் கூட நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட சில சம்பவங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1988 பீகார் அரசியல் கூட்டத்தில் மக்கள் குவிஞ்சதுனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இறந்தவங்க பற்றியான டீட்டெயில்ஸ் தெரியலை, ஆனால் நிறைய பேர் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. 2005 சத்யமூர்த்தி பாண்டியன் கோவில், மகாராஷ்டிரா. ஆயிரக்கணக்கான மக்கள் கடவுளை கும்பிட வந்தாங்க. 258 பேரை காவ வாங்கிடுச்சு. அங்கே நடந்த பெரிய கூட்ட நெரிசலில் நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 258 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்புறம் 2013 அலகாபாத்தில் நடந்த மகா கும்பமேளா. பிரேங்கராஜ் ரயில்வே ஸ்டேஷனில் மக்கள் குவிஞ்ச கூட்டத்தில் சுமார் 42 பேர் இறந்துருக்காங்க. கூட்ட நெரிசலில் நிறைய பேர் 50 பேருக்கும் மேற்பட்டோர் காயம்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கூட்ட நெரிசல் நம்ம ஊரில் மட்டும் நடக்கலை, வெளியூர்லேயும் நடக்குது, அதாவது வெளிநாட்டிலையும் நடக்குது. 2015 இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கூட்ட நெரிசல் சவுதி அரேபியாவில் மெக்கா ஹஜ் யாத்திரையில் நடந்த மிகப்பெரிய கூட்ட நெரிசல் விபத்தாகி சுமார் 2000 பேர் இறந்திருக்காங்க. சுமார் 500,000க்கும் மேற்பட்டோர் காயப்பட்டிருக்காங்க. அப்புறம் 2022 சவுத் கொரியாவில் ஷியோல்ங்கிற ஒரு சிட்டி, அதில் ஹாலோவின் கூட்டம் நடத்துனதில் 150 பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய கூட்ட நெரிசல் நம்ம உலகத்தில் நடந்திருக்கு, நடக்க போகுது, ஏன் நடந்துட்டும் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு உயிர் போகுதுன்னா அது விபத்தில் நண்பா, அது நம்ம சமூகத்தோட கவனக்குறைவுக்கான விலை. இந்த மாதிரியான கவனக்குறைவுனால தான் கூட்ட நெரிசல் ஏற்படுது. அந்த கூட்ட நெரிசலில் மக்கள் சாகுறாங்க, மக்கள் காயப்படுறாங்க. ஒரு கை வச்சு தள்ளினா உயிர் போகும், ஆனால் அதே கை வச்சு தாங்கினா அந்த உயிரே காப்பாற்றிடலாம். இந்த மாதிரி பெரிய கூட்டம் நடக்கிற இடத்துல சேஃப்டி மேனேஜ்மெண்ட், க்ரௌட் கண்ட்ரோல் இல்லைன்னா மக்களோட உயிருக்கு தான் பெரிய ஆபத்து. ஸோ இந்த மாதிரியான கூட்ட நெரிசல் இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் கவனமும் இருந்ததுன்னா எந்த உயிர் சேதமும் வராது. ஸோ கூட்ட நெரிசலை பற்றி யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா மக்களால் வந்தது மக்களாலே முடிக்கப்படும்னு சொன்ன மாதிரி நம்ம தான் அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும். ஸோ ஸ்டே காம், பி சேஃப்டின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம்